எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏகப்பட்ட முக்கியமான நியூஸ் இருக்கு. ஆனா அதுல முதல் முக்கியமான நியூஸ் இப்ப பார்த்துட்டு போயிடலாம். ஷேர் மார்க்கெட்ல நம்ம வர்றது சம்பாதிக்கிறதுக்கு தான். அதுல பல வகைகள் இருக்கு. அதுல ஒரு புது வகையை தான் நம்ம இப்ப பார்க்குறோம். இதெல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க யாராவது இப்படி ட்ராக் பண்றீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் இப்ப சமீபத்தில் புத்தி வந்துருச்சு எனக்கு. ஜனவரி மாசத்துல இருந்து கரெக்டா ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்ஸ், போனஸ், பைபேக், டிவிடெண்ட், மெர்ஜர் போன்ற கார்ப்பரேட் ஆக்ஷன் கூடிய பங்குகளை நோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். அதுல பாருங்க, சிம்பிளா பஜாஜ் ஆட்டோன்னு அர்த்தம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நாங்க 10,000 ரூபாய்க்கு இந்த ஷேரை நாங்க பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. குடுகுடுன்னு போய் அப்ப 7,243 ரூபா தான் இருந்துதான். அப்ப பிடிச்சி எடுத்தேன். இப்ப பார்த்தா 15%. நீங்க நினைக்கலாம் 1 லட்ச ரூபாய்க்கு போய் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு நம்ம பைபேக்கு அப்ளை பண்ணா அதுல 20%, 30% தான் அக்செப்ட் பண்ணிக்குவா. மீதி மார்க்கெட்னுடைய ரிஸ்க் இருக்கு. இதுவே ஒரு ஷேர் எடுத்தோம்னா எப்படி அந்த ஒரு ஷேரை வாங்கிக்குவான். அப்ப 7,200 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 30% பக்கம் லாபம் வருது. கசக்குதா? அதே மாதிரி தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கும் ஏதோ ஒரு ரைட்ஸோ என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அது 27 ரூபா இருந்தது. டபக்குன்னு போய் எடுத்து பார்த்தா இப்போ 34 ரூபா 50 பைசா இருக்கான். கேசவரம் இண்டஸ்ட்ரீஸ்ல 52 ஷேர் வாங்கினோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் அப்படின்ற ஷேர் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இவனும் ஒரு 10% பக்கம் என்னமோ ஒரு ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருந்தது. அதே மாதிரி தான் கனரா பேங்க். கனரா பேங்க் 546 ரூபா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நியூஸ் விட்டாங்க, ஸ்பிளிட்டோ ஏதோ ஒரு நியூஸ் விட்டாங்க. உடனே அதை போய் பிடிச்சா அவனும் ஒரு மாசத்துக்குள்ள 7%. இதெல்லாம் என்ன கசக்குதா? ஸோ நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இப்படியும் பணம் பண்ணலாம். இந்த கேபிஐ கிரீன் அப்படின்றத நம்மளை யோசிக்க வச்சுட்டான். இவனையும் கூட தான் நான் கவர் பண்ணேன். இந்த மாதிரி இவன் ஒரு போனஸ் கொடுக்குறாங்க, நியூஸ் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல அழகையாக ஒரு 10% பக்கம் ஏறிட்டான். பட் என்ன காரணத்தினால இவனை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல, ஆட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலசார்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அப்புறம் இன்டகிரேஷன்ஸ், இந்த 2 பங்குலையும் இதே மாதிரி தான் போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கரெக்டாக வாங்கின ரேட்லேருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, போனஸ்க்கெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த சலசார் அப்படின்ற லாபத்தில் தான் இருக்கான். 16.65 இருந்தவன் இப்போ 23.80 இருக்கான். ஆனால் உண்மைக்கு கவனிச்சு பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போனஸ் கொடுக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷனில் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுது. அப்புறம் ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஏறி நம்மளுக்கு 15 நாள் பண்ணுறானுங்க. அந்த போனஸ் ஷேர் வர்றதுக்கு 15 நாள் பண்ணுறானுங்க. அந்த 15 நாள் ஒரு நியூஸ் ஷேர் மார்க்கெட்டில் 4-5 நாள் தாங்க ஓடும். ஒரு மாசத்துக்காக அந்த நியூஸ் ஓடும். கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஒரு 4-5 நாளைக்கு தான் கிடைக்கும். 40 வருஷம் ஆகி என்னங்க வாங்க செல்லக்குட்டி அப்படின்னா இருப்பாங்க. ஏய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மாதிரி தான். அப்போ 15 நாள் ஆக முடியறதுக்குள்ள அது அவனுடைய நியூஸ்னுடைய தாக்கம் போயிடுது. அப்புறம் கும்பா குட்டியாவே மாறிடுறானுங்க. அதனால தான் நான் இந்த கேபிஐ கிரீனை இந்த இடத்துல ஆட் பண்ணல. பட் இருந்தாலும் அவன் நம்மளை வருத்தப்பட வச்சுட்டான். சரி பரவாயில்ல நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தினுடைய திங்கள் டு வெள்ளி ட்ரேட் ஆன அந்த நிஃப்டி பேங்க் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிஃப்டி பேங்க்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இதுதான் சென்டர் கோடு. மார்க்கெட் கீழே தான் ஓப்பன் ஆனா, உருப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் 2.5 நாளைக்கு ட்ரேட் ஆனா. திடீர்னு என்ன நினைச்சானோ, அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் அங்கேயும் சுமாராக தான் அவனை பிடிச்சி குத்துன்னு குத்துனாங்க. இருந்தாலும் அடுத்த நாளே குளோபல் சென்டிமெண்ட் ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சு, நெகட்டிவ்ல இருந்தவன் அடுத்த 2 நாள்ல பாசிட்டிவ் வந்துட்டா. இது உண்மையிலே இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான். நிஃப்டி 50 அதே மாதிரி தான். இந்த வாரத்தில் திங்கக்கிழமை என்னைக்கு தொடங்கும் போதே அது உருப்படாது, சென்ட்ரல் லைனுக்கு கீழே தான் இருந்தான். அப்புறம் அந்த அமெரிக்கா சாதாரண நாள் இல்லைங்களே, அவனுடைய அமெரிக்க இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் உலக மார்க்கெட்டுகளே ஒரு மாதிரி தூக்கி நிறுத்திட்டான். இந்த சமயத்தில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மார்க்கெட் மேலே வந்துட்டதுனால மறுபடியும் 3வது முறையாக போய் டெஸ்ட் பண்றான். இதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டினுடைய உச்சம் அப்படின்றது 2 முறை வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 முறை ஃபால் ஆச்சு. இப்போ 3வது முறை கரெக்டா உச்சத்தை தொடுறான். ஒருவேளை அடுத்த வாரத்தில் இந்த டெப்த், கீழே இறங்கின டெப்த் அப்படியே தூக்கி மேலே போட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அப்புறம் மார்க்கெட்டு 23,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுல இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், 19ஆம் தேதி செட்டில்மெண்ட் ஹாலிடே வருது. நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு வாங்கின ஷேரை கொண்டு போய் திங்கக்கிழமை அன்னைக்கு வித்து விட்டுறாதீங்க. ஏன்னா 19ஆம் தேதி ஹாலிடே. ஸோ நீங்க இன்னைக்கு வாங்கின ஷேரை அவங்க 19ஆம் தேதி உங்களுக்கு தரமாட்டாங்க. 21ஆம் தேதி 20ஆம் தேதி தான் தருவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வாங்கின ஷேரை நீங்க பாட்டுக்கு போய் லாபமா இருக்கு 5%, 10% கொண்டு போய் வித்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்திருக்காது ஷேர். அப்படியே உங்களுக்கு விற்கணும்னா புரோக்கரை கேட்டு என்னப்பா ஷேர் வந்துச்சா இல்லையா அப்படின்றத கேட்டுட்டு தான் விற்கணும். ஏன்னா 19ஆம் தேதி செட்டில்மெண்ட் ஹாலிடேவா இருந்ததுன்னா இது ட்ரேட் டேட் இன்னைக்கு வாங்கினது
T+1ல செட்டில் ஆகாது, T+2ல தான் வந்து செட்டில் ஆகும். என்னத்துக்கு அவங்க லீவ் விட்டானுங்க அப்படின்னு கேட்டா அப்புறம் நீ என்ன பண்றது, நம்ம ட்ரேடிங் ஹாலிடேஸ் எல்லாம் விடுறது இல்ல. பட் பேங்க் வந்து அதாங்க, ஒன்னா பேங்க் மாப்பிளை கட்டி கொடுத்துடணும், இல்லைன்னா ஸ்கூல்ல வாத்தியாரா அல்லது காலேஜில் வாத்தியாரா போறவங்களுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி லீவ் வருது. லீவ் வந்ததுனாவே கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம் போல. இப்போ பாருங்க, ட்ரேடிங் எல்லாம் நடக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு. ஆனால் அந்த மாநிலத்தில் பேங்குகளுக்கு லீவ் விடுறதுனால இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஹாலிடே பிரச்சனை வந்துருச்சு. நண்பர்களை, கையில பந்து வச்சு விளையாடலாம், ஆனா பாம் வச்சு விளையாடலாமோ அப்படின்ற மாதிரி இந்த UPL வேதாந்தா முதல் இந்த 2 பேர்த்த மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை நீங்க போய் வச்சு விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், உண்மைதான், வாஸ்தவம் தான். அவன் கீழே இருந்தாலும் மேலே ஏறி காட்டுறான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நல்ல நல்ல பங்குகள் இருக்கும்போது கடன் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகள் என்றைக்குமே கொஞ்சம் டேஞ்சர் தான். அவங்களுடைய ஓனர் ப்ரொப்போரேட்டர் எல்லாம் வந்து பெரிய அளவில் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே பெரிய கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கோம், இது ஆரம்பிக்கலாம், எல்லாம் ஓகே ஃபைன். பட் கடன் இருக்கிற கம்பெனி என்ன பொறுத்த வரைக்கும் அது பக்கத்தில் போகிறது தப்பு. இந்த ராஜேஷ் எக்ஸ்போ அவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் விதிவிலக்கு. இவனும் கிட்டத்தட்ட பாம் மாதிரி தான். இவனுடைய டெப்ட் ஈக்விட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவன்கிட்ட கடன் இல்லை. அவனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1254 கோடி எங்கேயோ கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். 627 கோடி தான் நஷ்ட பாரோயிங்ஸ் கடன்ல இருக்கு. இது என்னைக்கு இதனுடைய பிளேஸ் வந்து இங்கிருந்து அந்த பக்கமோ அது இந்த பக்கமோ வருதோ அன்னைக்கு கும்பா குட்டி ஆயிரும். ஸோ பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தாலும் கடன் இல்லாத கம்பெனிகிட்ட போனீங்கன்னா தான் நல்லா வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த நிஃப்டி அவனே நினைச்சு கீழே வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்கே பார்த்தீங்களா, நிஃப்டி எல்லாம் நல்லா கீழே இறங்கி வரலாம். ஏன் இறங்கி வரக்கூடாது, அருமையாக கீழே இறங்கி வரலாம். ஆல்மோஸ்ட் 19,000லேருந்து 22,000 பாயிண்ட், 3,000 பாயிண்ட், ஏன் ஒரு இன்னொரு 1,500 பாயிண்ட் இறங்கி 20,000 வரைக்கும் வந்துட்டு போகக்கூடாதா? விட மாட்டேன்றானு. என்ன காரணம் அப்படின்றது நீங்கள் நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கிட்ட 1 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாத்து கையிலையும் பணம் இருக்குங்க. நம்ம சிடிஎஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறோம், 10 கோடி ஆக்டிவாக இருக்குது அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. 1 கோடி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா அவங்களால பணம் போட முடியுதுன்னா கால்குலேட்டரில் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பணத்தை கொண்டு வந்து பெரிய ஆளு ஷேர் மார்க்கெட்டில் இறக்கி விட்டா அப்புறம் எப்படி நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறாமல் என்ன பண்ணும்? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை இறக்க விட மாட்டேன்றாங்க. நான் இன்னிலிருந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா மார்க்கெட்டை இறக்க விட மாட்டேன்றீங்க, எலெக்ஷனே முடிஞ்சிருமேடா, அதுதான்டா முக்கியமான விஷயம் இந்த வருஷத்தில். அந்த விஷயத்தையே நீங்கள் தாண்டிட்டீங்க இறங்காமல் அப்படின்னா அப்புறம் சப்புன்னு ஆயிரும் மேடம் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு புலம்பு விட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல ஷேர்கள் அப்படின்றது கீழ் ரேட்டில் வரும்பொழுது, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடிசி அப்படின்ற ஷேர் ஆக்சுவலாக இன்னிலிருந்து அவன் மேலே ஏறணும். என்ன காரணம்னா, ஒரு வளரும் கம்பெனி அப்படின்றவன் கொஞ்சோண்டு இறங்கணுமே, இதுக்கு முன்னாடியே 2013ல் இறங்கினோடனே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிட்டான். அப்புறம் 2016ல் இறங்கினோடனே சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறான். கோவிடுக்கு அப்புறம் இறங்கினோடனே மேலே ஏறுறான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% பக்கம் இறங்கிட்டான் இந்த ஐடிசி. இந்த ஐடிசி நியாயத்துக்கு இது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு 450 ரூபா அப்படின்றது வந்து தான் தீரணும். அப்படி வரலையா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சிவசிவான்ட்டு போக வேண்டியதான். என்ன காரணம்னா, அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல, 400 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலைன்னா அடுத்த சப்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 322 ரூபாய் வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 322 வரும்போது இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அது வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு ஏவரேஜ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இதுவே ஒரு நல்ல ஏவரேஜ் பாயிண்ட் தான். எப்படி இறங்கியிருக்கான் பாருங்க, 500 ரூபா எங்கிங்க, 400 ரூபா எங்கிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இங்கிருந்து உடனே ஏறிடுவானா, ஒரு 4-5 நாள், ஒரு 2-3 மாதம் அப்படி இப்படின்னு இப்படியா நீட்டி படுத்து கிடந்து அப்புறம் திடீர்னு ஒரு 460 ரூபா 470 ரூபா வருவான்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வரலையா ரொம்ப சந்தோஷம். 320 ரூபா வரட்டும், நிறைய பேர் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, யார் பெத்த பிள்ளையோ அப்படின்ற மாதிரி இந்த ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் எவனே தெரியல, திடீர்னு பார்த்தா அவன் பிரேக் அவுட் ஆகிட்டான். இதுக்கு முன்னாடியே நம்ம இவனை வரைஞ்சி வச்சிருக்கோம். இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டான், அவசர குடுக்கையா இருக்கான். இவன் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தானே இந்த பேட்டர்னுக்கு ஒரு மதிப்பு. பட் இங்கேயே அவன் பிரேக் அவுட் ஆகிட்டதுனாலையும் இதுக்கு முன்னாடியே அவன் 480 ரூபாயெல்லாம் ஒரு காலத்தில் போய் தொற்றுக்கிறதுனாலையும் டிவிடெண்டும் கொடுத்துட்டு இருக்கிறதுனாலையும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இப்போ வரைக்கும் இருக்கிறதுனாலையும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு மேல் நோக்கி ஒரு 260 ரூபா வந்துனா கூட இதுக்குள்ள ஒரு 30% லாபம் ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹிண்டாயில் எக்ஸ்போ அப்படின்ற ஷேர் வந்து இப்போ சமீபத்தில் சப்போர்ட் எடுத்து ஏறான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததான் ஆல்மோஸ்ட் 160 ரூபா 170 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஏறி இருக்கான், 204 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்படியே அவன் மேல் நோக்கி போனான்னா
ஆல்மோஸ்ட் வந்து 260 ரூபாயெல்லாம் வரணும். இவனுக்குள்ளேயும் கொஞ்சம் சக்தி ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க மன்னிச்சிங்க, அந்த சிக்கன், அதுவும் அந்த KFC சிக்கனை சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வர்றது மறுக்க முடியாது. இந்த சமயத்தில் வந்து இந்த தேவயானி ஷேரும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தான் காட்டுறான். அதாவது அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுத்தில் அடித்த பந்து மாதிரி மேலங்கிலி ஒரு ஸ்விங் ஆகிறது தான். இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்தா ஏறுவான், அப்புறம் இறங்குவான். இப்போ நம்மளுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னே இறங்கியிருக்கானா என்னன்னு தெரியல. பட் இந்த இடத்திலிருந்து 4வது முறையாக 5வது முறையாக ஏறினா ஒரு சிக்கன் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷம் வரும், இல்லைன்னா வராது. நண்பர்கள், இந்த MedPlus அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனை பார்க்கும்பொழுது பெரிய அளவில் சரிவடைஞ்சிருக்கான். 1300 எங்கே, 680 எங்கே. பட் இருந்தாலும் இவன் ஏற்கனவே ஒரு முறை லாபத்தை பண்ணி கொடுத்துருக்கான். இந்த சப்போர்ட் வரும்பொழுது ஒரு லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ மறுபடியும் இங்கிருந்து இன்னொரு முறை லாபம் பண்ணால் 1000 ரூபாய் மறுபடியும் இவன் எட்டி பிடிக்கலாம். அப்படி ஏறதுக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணுதா, டிவிடெண்ட் கொடுக்குறான்னு பார்த்தா டிவிடெண்டே கிடையாது. அப்போ இவனை வாங்கி வச்சுக்கிட்டு ஏறலைன்னா சும்மா வெறுங்கையை வச்சுக்கிட்டு தேய்ச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கணும். அப்புறம் கடைசியில் பார்த்தா கடன் கொஞ்சோண்டு இருக்கு. அப்போ இவனுடைய லாபம் எப்படி இருக்கு? ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கு. 1368 கோடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 5000 கோடி வியாபாரம் பண்றான்னா ஏதாவது ஒரு காலத்தில் அவன் மேலே வர வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த MedPlus அப்படின்ற ஷேர் வந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் 1000 ரூபாய் வந்து தொடுவான். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லி காட்டணும். இவனை வந்து நம்ம இந்த இடத்துல மாற்றி போட்டேன், சப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணோம், அப்புறம் இப்போ பார்த்தோம்னா 1000 ரூபா வந்துட்டானுங்கன்னு சொல்லி பேச வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் ஏகப்பட்ட பேர் இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த ஷேர் அடிவாரத்தில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இந்த சுதர்சன் கெமிக்கல் ஷேர் பற்றி தான் நான் பேசுறேன். இவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது நீங்க பார்க்கும்போது இது ஒரு ட்ரெண்டிங் கிளி தான். ஸோ இவன் நியாயத்துக்கு இவனுடைய பேட்டர்ன் படி இன்னொரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 750 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா வந்து சேரணும். இந்த சமயத்தில் வந்து இவன் வராமல் இருக்கான். வராமல் இருந்தாலும் இந்த ஷேர்ல ஏகப்பட்ட பேர் பணத்தை போட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஸ் வந்து முதல்ல 1% தான் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே பாருங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டவங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்லாம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வருவானா இல்லையா அப்படின்ட்டு. ஒருவேளை வந்ததுன்னா இந்த சுதர்சன் கெமிக்கல் அப்படின்றது ஒரு மல்டிபேக்கர் சான்ஸாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த GRM ஓவர் அப்படின்றது ஒரு அரிசி விற்கக்கூடிய கம்பெனி. இந்த அரிசி விற்கக்கூடிய கம்பெனி வந்து சமீபத்தில் இவனுக்கெல்லாம் முதல்ல ஏதோ ஒரு காரணத்தில் 473 ரூபாயில ஏற்றி அளவு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இப்போ 181 ரூபா இருக்கான். இவன் 181 ரூபா இருந்தாலும் இவனோட இந்த கம்பெனி வந்து ஒரு வளரும் பருவத்தில் இருக்கு. 2 கோடி எங்கே, 50 கோடி எங்கே. ஸோ இந்த மாதிரி லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கீழிருந்து மேலே வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இவனை 3 வாரத்துக்கு முன்னாடி இவனை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 195 ரூபா 200 ரூபா பக்கம் இருந்திருக்கான். இப்போ 20 ரூபா கம்மியாக தான் இருக்கான். இருந்தாலும் அது வந்து நம்ம பிரேக் அவுட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம சப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு மறுபடியும் மேலே என்னைக்காவது ஒரு நாள் 360 ரூபா வந்ததுன்னா இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை. ஓ மை காட், வாட் அ மெடிக்கல் மிராக்கல். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக நீங்கள் என்ன நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விப்ரோ ஷேர் 4.5% ஏறி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே டாப் கெய்னராக வந்ததா இன்னைக்கு நடந்த ஒரு மிராக்கிள். அந்த மிராக்கிள்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 711 ரூபா இருந்த ஷேர் கீழே ஆல்மோஸ்ட் 350 ரூபா போயிட்டு இப்போ 541 ரூபா வந்து தான் ஒரு வைரம் என்று நிரூபித்துள்ளான். அதே மாதிரி வேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மார்க்கெட்டில் நடந்ததுன்னா, இந்த பூனாவாலா அந்த குஜ் கேஸ் அப்படின்னு 2 ஷேரையும் பிடிச்சி கும்மாங்குத்தா குத்தி விட்டுருக்காங்க. இருந்தாலும் இவனுக்கு சீப் ரேட்டுக்கு வந்து சேரல. இந்த குஜ் கேஸ் எல்லாம் இன்னும் கீழே அவன் இறங்குறது எதுக்குங்க? சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான். இப்படி தான் ஒரு தடவை 400 ரூபா போனான், இப்போ 544 ரூபா இருக்கான். அதே மாதிரி இப்படி வேகமாக இறங்கி எங்காவது ஒரு 495 500ன்னு வந்தானாக்கா அது மறுபடியும் மேலே போறதுக்கு தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த பூனாவாலாவும் என்ன பண்ணுறான்? இறங்குறது சம்பாதிக்கிறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி 438 362 ரூபா வந்தவன் அப்புறம் மேலே போனான். அதே மாதிரி இப்போ ஒரு 350 ரூபா வரட்டும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.